ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவோட அதாவது 10th மேக்ஸ் யூனிட் 3 எக்ஸசைஸ் 3.1 ஓகே, தேர்ட் சம் வரைக்கும் ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். இது அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள், அந்த வீடியோ இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4th question, which of the following pairs of linear equation are consistent or inconsistent? ஓகே, ஸோ நிறையா கொஷின் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அடியில் நிறையா சம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணணுன்னா, அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை இன்கன்சிஸ்டண்ட்டாக செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுவீங்க? கன்சிஸ்டண்ட்னா இன்டர்செக்டிங் லைன், கோஇன்சிடென்ட் லைன், இது ரெண்டுமே வந்து கன்சிஸ்டன்ட். வெறும் பேரலல் மட்டும்தான் இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, ஸோ ஒருவேளை கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த சொல்யூஷன் யூஸிங் கிராஃப். ஓகே, ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் டூயிங். x plus y is equal to 5, 2x plus 2y is equal to 10. ஸோ இதை முதல்ல நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிப்போம். தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த 5 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம் மைனஸ். ஓகே, அதே மாதிரி இதுவும் 2x ப்ளஸ் 2y மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ இப்போது நம்ம a1 by a2 is equal to 1 by 2. b1 by b2 is equal to 1 by 2. c1 by c2 is equal to minus 5 by 10 minus 10. So it is also 1 by 2. All are equal. Correct children? You are able to see a1 by a2 is equal to b1 by b2 is equal to c1 by c2. இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? The lines are coincident. Okay, so lines are coincident. Okay, so it is consistent. Correct? So we have to find out the solution graphically. Okay வா? ஸோ நம்ம சொல்யூஷன் கிராஃபிக்கலி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம்? ஃபஸ்ட் சம்மில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒய் என்ன அப்படின்ற மாதிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும். ஓகே சில்ட்ரன், இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x plus y minus 5 equal to 0. ஸோ y மட்டும் இந்த பக்கம் இருக்கணும், மற்ற எல்லாமே அந்த சைடு நீங்கள் கொண்டு போயிடணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா y equal to 5 minus x. ஓகே சில்ட்ரன், அதே தான் இப்போது செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனையும் அதே மாதிரி y மட்டும் இங்கே இருக்கணும், மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடணும். ஓகே, ஸோ 2y is equal to 10 minus 2x. Okay, so y என்னவா இருக்கும்? 10 minus 2x by 2. இப்போ எல்லாமே 2ஆல் மல்டிபிள் ஆகிற இதுவாக இருக்கிறதுனால I am cancelling and bringing to 5 minus x. 2ஆல் நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கேன்சல் பண்ணியிருக்கேன். ஓகே சில்ட்ரன், இப்போது நம்ம என்ன பண்ணணும்? we have to draw the table. கரெக்டாக? ஓகே, ஸோ we have to draw 2 tables. அப்போ தான் கிராஃபில் போட முடியும். ஓகே, ஸோ ஸ்பேஸ் இதனால தான் நான் கொஞ்சம் குட்டியாக எழுதுகிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு என்ன? 5 மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இங்கே எக்ஸ், இங்கே y இஸ் ஈக்குவல் டு என்ன? 5 மைனஸ் எக்ஸ். ஸோ நீங்கள் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம்.
ஏன் இப்படி வருது? ஏன்னா இது கோஇன்சிடென்ட் லைன் இல்லையா? ஒரே மாதிரி தான் கண்டிப்பாக வரும். 2 லைனுமே நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரே இது தான் வரும். லைனுக்கு மேலே லைன் வந்தால் தானே அது கோஇன்சிடென்ட். இந்த மாதிரி வந்தால் தான் கரெக்ட். ஸோ நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னா சும்மா 1 2 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நான் 1ன்னு எடுத்தேன்னா இங்கே எனக்கு 4 வரும். 2 எடுத்தேன்னா 3 வரும். இங்கே நான் 3 4 எடுத்துக்கிறேன். ஸோ தட் இட் வில் லுக் குட். ஓகே, அப்போ இங்கே 2 வரும். இங்கே நான் 4 எடுத்தேன்னா எனக்கு இங்கே 1 வரும். ஓகே, ஸோ 1, 4, 2, 3, 3, 2, 4, 1 நான் ஃபார்ம் பண்ணி I have to find out the solution. But I cannot find many solution because it is infinite solution. கரெக்டாக கோஇன்சிடென்ட்டுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் இருக்காது, இன்ஃபைனைட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ நம்ம அதை கிராஃப் மூலிமா நம்ம பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம கிராஃப் வரைய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லைனோட கோஆர்டினேட்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். தட் இஸ் 1, 4. ஸோ 1 x ஆக்சிஸ், 4 y ஆக்சிஸ், இங்கே இது 1, 4. ஓகே சில்ட்ரன், அடுத்து 2, 3. தட் இஸ் இங்கே 2, 3. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்ததோடது வந்து எங்கே இருக்குது? 3, 2. ஓகே, ஸோ திஸ் இஸ் 3, 2. 4, 1. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஒரே லைனில் வருதா? ஓகே, ஸோ இப்போவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து சி, ஒரே லைனில் வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் கரெக்டாக ஸ்கேலில் வச்சு ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ ஒரே லைனில் வரதால் தான் இதை வந்து நம்ம கோஇன்சிடென்ட் சொல்கிறோம். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இட் வில் ஹாவ் too many solutions. There is no perfect one solution. Okay children, clear? We will go to the next sum. Next sum, x minus y is equal to 8, 3x minus 3y is equal to 16. So same way நம்ம முதல்ல ஈக்குவேஷனை எழுதிக்கலாம் கரெக்டாக. ஓகே, ஸோ ஈக்குவேஷனை நம்ம கரெக்டாக எழுதிக்கிறது. x minus y minus 8 equal to 0. Clear children? Okay, next 3x minus 3y minus 16 equal to 0. ஸோ முதல்ல நம்ம இது கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ரேஷியோ எழுதணும். ஸோ a1 by a2 equal to 1/3. okay, b1 by b2 equal to 1/3. that is minus 1 by minus 3, which is nothing but 1/3. c1 by c2 is equal to minus 8 by minus 16, which is nothing but 1/2. okay வா? ஸோ என்ன ரிலேஷன் வருது? a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. இப்படின்னா என்ன அர்த்தம்? lines are parallel. ஓகே, ஸோ lines are parallel அப்படின்னா it will never have any solution. ரெண்டு லைனும் ஒரே இடத்துல மீட் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? ஸோ நம்ம இதை கிராஃபில் பார்க்கலாம், எப்படி தான் வருது அப்படின்னு நம்ம கிராஃபில் பார்க்கலாம். ஸோ கிராஃபில் பார்க்குறதுக்கு நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒய்க்குன்னு ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டு நீங்கள் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்து அந்த டேபிள் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கிராஃப், சேம் ப்ரொசீஜர். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிங்க. ஒய் மட்டும் இந்த பக்கம் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே அந்த பக்கமாக கொண்டு போயிடணும். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 8 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து மைனஸ் ஒய்ன்னு இருந்ததுன்னா ஐ கேனாட் டூ த ப்ராப்ளம் ப்ராப்பர்லி. ஸோ இந்த மைனஸை நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன்.
மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போகிறப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸும் மைனஸும் சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ y ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 8ஆக இருக்கிறது மைனஸ் 8ஆக மாறிடும், இங்கே மைனஸ் எக்ஸாக இருக்கிறது ப்ளஸ் 6x மாறிடும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா x மைனஸ் 8 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை வந்து அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் நம்ம y ஈக்குவல் டு அப்படின்னு கொண்டு வரணும். ஓகே, ஸோ yயை மட்டும் இந்த பக்கம் வச்சுப்போம். தட் இஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு இந்த 16 அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 16ஆக மாறும், இந்த 3x அந்த பக்கம் வரப்போ மைனஸ் 3xஆக மாறும். சேம் திங், எனக்கு வந்து மைனஸ் ஒய்யாக இருக்க தேவையில்லை. ஸோ இந்த மைனஸை இந்த பக்கம் கொண்டு போகணும். ஓகே, ஸோ அப்போ என்னவா மாறும்னா 3y ஈக்குவல் டு 3x மைனஸ் 16, y ஈக்குவல் டு இங்கே 3 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போகிறப்போ அது டிவிஷனாக மாறும். ஸோ 3x மைனஸ் 16 பை 3. ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது நம்ம இதுக்கு வேல்யூ எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம டேபிள் போட்டுக்கலாம். பட் எனிவே இதில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஓகேவா? ரெண்டுமே வந்து பேரலாக தான் போகும். ஜஸ்ட்டு இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. எக்ஸு y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8, இங்கே எக்ஸு y ஈக்குவல் டு 3x மைனஸ் 16 பை 3. ஓகே, ஸோ நான் இங்கே 8 6ன்னு எடுத்துக்கிறேன். 0 மைனஸ் 2 வரும். இங்கே வந்து என்னென்னா உங்களுக்கு பாயிண்டில் வரும். ஓகே, ஏன்னா பேரலல் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ மைனஸ் 3.3 மைனஸ் 1.3. ஓகே சில்ட்ரன், ஸோ இதை இப்போ நீங்கள் வந்து கிராஃபில் plot பண்ணிங்கன்னா you will be able to see the lines are parallel. Okay, so let us see that. ஸோ இப்போது இதுக்கு உண்டான கிராஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கிராஃபில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கிராஃப் லைன். ஓகே, ஸோ இது வந்து பிளாக்கில் இருக்கிறது செகண்ட். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து மீட்டே பண்ணாது. ஓகே, ஸோ ரெண்டும் மீட் பண்ணாதான் யூ வில் ஹாவ் சொல்யூஷன். இந்த மாதிரி ரெண்டுமே மீட் பண்ணாமல் இருக்கிறதுனால இட் வில் நாட் ஹாவ் எனி சொல்யூஷன். அதனால தான் இது ரெண்டுத்தையுமே நம்ம பேரலல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே சில்ட்ரன், ஓகே. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். Half the perimeter of a rectangular garden whose length is 4 meter more than its width is 36 meter. Okay, half the perimeter of a rectangular garden, okay, whose length is 4 meter more than its width is 36 meter. Find the dimension of the garden. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும்னா we have to form two linear equations. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு ஈக்குவேஷன் நம்ம முதல்ல அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன அசியூம் பண்ணிக்கணும்? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது லென்த் அண்ட் பிரெத், அதாவது லென்த் அண்ட் வித்து. ஓகே, பிரெத்தோ வித்தோ நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ லென்த் நம்ம என்னவா வச்சுக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ வித் என்னவா வச்சுக்கலாம்? ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா லென்த் இஸ் 4 மீட்டர் மோர் தேன் இட்ஸ் வித். இந்த லைன் இந்த பார்ட் இதை நம்ம ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே சில்ட்ரன், ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? லென்த் இஸ், அப்போ லென்த் இஸ்னால் என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். கரெக்டாக? 4 meter more than its width. Okay, that is y plus 4. Okay, correct children? y plus 4. அதே மாதிரி தான். ஆனால் இப்போ நமக்கு வந்து கிராஃப் வரைகிறப்போ நமக்கு என்ன தேவை? கண்டிப்பாக y is equal to தான் தேவை. ஓகே,
ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கிறோன்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்னு எழுதிக்கிறோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இதான் ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே, ஸோ half த பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நமக்கு பெரிமீட்டர் என்னன்னு தெரியும். பெரிமீட்டர் என்ன, 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி, கரெக்டாக? அப்போ half அப்படின்றப்போ என்ன ஆகிடும், இந்த 2வும் அந்த 2வும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36 மீட்டர்னு வரும். புரியுதா? இது ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். எப்படி சொல்கிறேன்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு பெரிமீட்டர். இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா half பெரிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 2வை நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ எல் ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி, தட் இஸ் இங்கே எல் வந்து நம்ம எக்ஸாக வச்சுருக்கோம், பி வந்து ஒய்யாக வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா we are going to form the second equation. ஓகே சில்ட்ரன், ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 36. ஸோ எகெயின் நம்ம இதை என்னவா மாற்றிப்போம், ஒய் ஈக்குவல் டுன்னு மாற்றணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு 36 மைனஸ் எக்ஸ், இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன உங்களுக்கே தெரியும், we have to draw the table. ஸோ நம்ம டேபிள் ட்ரா பண்ணி எக்ஸ் வேல்யூ அசியூம் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சம் போடுறப்போ நீங்கள் வேறு எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க, எடுத்து ஒய் கண்டுபிடிச்சி கிராஃப் போட்டு பாருங்கள், யூ வில் கெட் த சேம் திங். ஓகேவா? ஸோ எக்ஸ் இங்கே ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 4. ஓகே, ஸோ நான் எக்ஸ் வந்து இங்கே 8ன்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று 16. ஏன் வந்து நான் 16 வரைக்கும் போகிறேன் அப்படின்னா, செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 36 இருக்குது. ஓகே, 36 மைனஸ் எக்ஸ். அப்போ நீங்கள் எக்ஸு பெரிய வேல்யூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் யூ வில் கெட் அ ப்ராப்பர் கிராஃப். ஓகே, ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பெரிய நம்பராக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 8ன்னு வச்சேன்னா the answer will be 4, 16 வச்சேன்னா the answer will be 12. Clear children? ஸோ அதே மாதிரி I will draw one more table. Okay, so here also I will take x as 16 and 26 and my y will be 36 minus x. Okay children, so what is the next step? The next step is you have to draw the graph. Okay, so graph வரைஞ்சு நீங்கள் plot பண்ணிங்கன்னா you will get the proper answer. So x வந்து இங்கே 16 இருந்ததுன்னா y வந்து 20. Okay, x வந்து 26னா it's 10. Okay children, ஸோ இப்போ நம்ம கிராஃப் மூலிமா இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். கிளியர் சில்ட்ரன்? நான் வந்து 2 யூனிட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து யூனிட்ஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். ஓகே சில்ட்ரன், நவ் லெட்ஸ் மார்க் இட். கிளியர்? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 8,4 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட இது வந்து plot பண்ணுறோம். ஸோ 8,4 that is here 8,4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 16,12. ஸோ திஸ் இஸ் 16,12. கிளியர் சில்ட்ரன்? ஸோ என்ன பண்ணுங்கள், கையோட ஸ்கேல் வச்சு. ஓகே சில்ட்ரன், நான் வந்து இங்கே இதில் வரைகிறதுனால ஓகே, so you have to drop using proper scale, then only it will be correct. next equation ஓடது நம்ம இப்போ plot பண்ண போகிறோம். 16,20. so this is 16,20. okay, next 26,10. okay, so 26 வரைக்கும் I have to write here. I don't know whether I will have space over here. Yes, so this is 26,10.
So 10 is here and 26. So this is 26 comma 10. Okay children. So now I have to draw the line. Okay. Clear? Okay va? Now how will you find out the solution? இந்த லைனும் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ ஓகே ஸோ அதுதான் வந்து கரெக்டான சொல்யூஷன். கிளியர் சில்ட்ரன்? ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் அது இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் 20, ஒய் ஆக்சிஸில் 16. ஓகே, so the answer is x comma y is equal to 20 comma 16. நம்ம xஐ என்னவா அசியூம் பண்ணியிருக்கோம், லென்த்தா. ஸோ லென்த் ஈக்குவல் டு 20 அண்ட் வித் ஈக்குவல் டு 16. கிளியர் சில்ட்ரன்? இது நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் ப்ராப்பர் ஆன்சர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேசாக லைன் இதாக இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ நீங்கள் கரெக்டாக ஸ்கேல் வச்சு பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக யூ வில் கெட் த solution. Next, sixth sum. Given the linear equation 2x plus 3y minus 8 equal to 0, write another linear equation in two variables such that intersecting line, parallel line, coincident line. இது ரொம்ப simple children. இவங்க வந்து ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இன்னொரு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகே, அப்போது என்னென்ன கண்டிஷன்ஸில், ஒன்று வந்து இன்டர்செக்டிங் லைன், இன்னொன்று பேரலல், இன்னொன்று கோஇன்சிடென்ட். ஓகே, ஸோ இது வந்து உங்களோட அசியூம் தான். நீங்கள் நம்பர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் லைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். என்னது? இன்டர்செக்டிங் லைனில் a1 by a2 should not be equal to b1 by b2. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் ஈக்குவேஷன் எழுதலாம். a1 by a2 and b1 by b2 ஈக்குவலாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன எழுதலாம்? 4x plus 7y minus 8 equal to 0. இல்லைனா 3x plus 2y minus 8 equal to 0. அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். இப்போ அதே தான் பேரலல்னால் என்ன கண்டிஷன்? a1 by a2 equal to b1 by b2 not equal to c1 by c2. அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன கான்ஸ்டன்ட் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், மற்றது அப்படியே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ நீங்கள் எப்படி எழுதலாம்? ஈவன் a1 by a2 வந்து it should be equivalent to b1 by b2. அந்த மாதிரி you have to form and write. ஓகே, ஸோ எப்படின்னு பார்ப்போமா? 2x plus 3y minus 8 equal to 0. ஓகேவா? இப்போது நான் a2 வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்லை 5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது 5x ப்ளஸ் b1 by b2வும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஆனால் இப்போ நான் இங்கே 5ன்னு எடுத்தேன்னா எனக்கு அது ஈக்குவல்னு வராது. ஸோ ஐ வில் டேக் 4. ஏன்னா நான் இங்கே 4 போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? 2 by 4ன்னு வரப்போ அது 1 by 2 ஆகிடுமா? கிளியர்? ஓகே, கொஞ்சம் இது நீங்கள் யோசித்து பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஓகே, இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 6yன்னு எடுத்துப்பேன். இங்கே நாட் ஈக்குவல் தான், அப்போ நான் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை எழுதி பாருங்களேன். a1 by a2 என்னவா வரும்? 2 by 4. 2 by 4ன்றது 1 by 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி தான் b1 by b2. b1 by b2 என்ன? 3 by 6. இது 1 by 2. ஈக்குவலாக வந்துடுதா? ஓகே, ஸோ ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து கொஷின் ஃபார்ம் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். இதே மாதிரி கோஇன்சிடென்ட்னா என்ன? எக்ஸாக்டாக ஈக்குவல். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ ஹாவ் டு ரைட், திங்க் அண்ட் ரைட், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் கொஸ்டின் எழுதணும், அவ்வளோதான். ஓகே சில்ட்ரன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இப்போது லாஸ்ட்டு சம். ட்ரா த கிராஃப் ஆஃப் த ஈக்குவேஷன்
x minus y plus 1 equal to 0 and 3x plus 2y minus 12 equal to 0. Determine the coordinate of the vertices of the triangle formed by these line and the x-axis and shade the triangular region. Okay. So இது வந்து என்னன்னா நீங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறது இல்லை, பட் பிளாட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி அந்த ஷேப் வரும், அதோட வேர்டிசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ்லாம் சேம் தான். ஓகே, அதெல்லாம் ஒரே மாதிரி தான். நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஆஸ் யூஷுவல் ஒய் மட்டும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. அப்படி கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -1 minus x. So y will be x plus 1. Okay. So இன்னொன்று 3x plus 2y minus 12 equal to 0. அதே மாதிரி தான் y மட்டும் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. 2y equal to 12 minus 3x, y equal to 12 minus 3x by 2. Okay. So next, as usual, we have to draw. Okay children, you have to draw and find out y. x வந்து நீங்கள் பட் கொஞ்சம் வேல்யூ பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஜீரோலேருந்தே எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக கட் ஆகும், ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க வசதியாக இருக்கும். ஓகே. ஸோ இது எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ஒய் ஈக்குவல் டு இது. இப்போது இந்த நம்பர்ஸ் எடுக்கிறது வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான் சில்ட்ரன். ஓகே. ஸோ நிறையா நம்பர்ஸ் நீங்கள் சம்ஸ் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் எக்ஸ் என்னவா எடுத்தால் ஒய் வரும், அப்போ ப்ளாட் பண்ண ஈஸியாக இருக்கும் கிராஃபு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா. இப்போ நான் இங்கே வந்து இது 0 1ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் 0 1ன்னு எடுத்துக்கிறேன்னா எனக்கு அப்போ தான் அந்த ஸ்டார்டிங்லேயே என்னோடய கிராஃப்லேயே ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ 0ன்னு எடுத்துட்டேன்னா இங்கே 1 வரும், 1 எடுத்தேன்னா 2 வரும். அதே மாதிரி இங்கே நான் y 0 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே 6, இங்கே கரெக்டாக 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு பாயிண்ட்லலாம் வராமல் இருக்கும். ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும், இதை கொண்டு போய் அப்படியே கிராஃபில் ப்ளாட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிராஃப் ப்ளாட் பண்ணியாச்சு. ஓகே சில்ட்ரன். ஸோ க்ரீன் லைனில் இருக்கிறது ஆஸ் யூஷுவல் ஒரு லைனோடது, தட் இஸ் 0,1 இங்கே நான் ப்ளாட் பண்ணியிருக்கேன். அடுத்து 1,2 இங்கே இருக்குது. ஓகே சில்ட்ரன். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லைனோடது 0,6 இங்கே இருக்குது, 2,3 இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டு லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா ஜாயின் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ எம் கோயிங் டு கெட் அ ட்ரையாங்கிள். கரெக்டாக இந்த இடத்துல என்னால் ட்ரையாங்கிள் பார்க்க முடியுது. ஓகேவா. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் போர்ஷனை யூ ஹாவ் டு ஷேட் இட் அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த வெர்டிசஸ். ஓகே. ஸோ வெர்டிசஸ் அப்படின்றப்போ இந்த இன்டர்செக்ஷன் எல்லாமே, ஸோ இது ஒரு வெர்டிசஸ் கரெக்டாக, அதே மாதிரி இது ஒரு வெர்டிசஸ், இது ஒரு வெர்டிசஸ். இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போது இது எந்த இடத்துல இருக்குது, இப்போது இந்த வெர்டிசஸ் என்னவா இருக்குது, ஸோ வெர்டிசஸ் ஆர் ஓகே. இது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் -1ல் இருக்குது. ஸோ -1, 0. அடுத்து இது பார்த்திங்கன்னா 2,3 கரெக்டாக, 2 இங்கே 3. ஸோ 2,3 நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஓகே, ஒய் ஆக்சிஸ் 0. ஸோ 4,0. ஓகே சில்ட்ரன். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் இதுதான். ஸோ வி ஹாவ் ஆன்சர் த கொஸ்டின். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த சாப்டர் அவ்வளோதான், தட் இஸ் எக்ஸசைஸ் 3.1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 3.2 கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.